அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில் முதலாவதாக இறைவனை நம்ப வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய முக்கியமான கொள்கை. இந்த அகில உலகத்தையும் படைத்த இறைவன் இருக்கிறான், ஒரே ஒரு இறைவன் மாத்திரமே இருக்கிறான் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. இந்த கொள்கையை எப்படி நம்ப வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை என்பதை நீ அறிந்து கொள். அறிஞ்சு தான் அல்ல நம்ப சொல்கிறான். குருட்டுத்தனமாக நீங்கள் நம்பாமல், ஃபஅலம்னா இல்முலேருந்து வந்த வார்த்தை, நீங்கள் அலசி ஆராய்ந்து சிந்தித்து புரிந்து அறிந்து கொள்ளுங்கள். அப்போ அகிலத்திற்கு இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும், அவனை தவிர யாரும் இல்லை என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்வது என்று சொன்னால் லாஜிக்காக விஞ்ஞானபூர்வமாக சிந்தித்து பார்த்து கண்டிப்பாக இறைவன் இருக்கத்தான் செய்கிறான் என்ற முடிவுக்கு நம்ம வர வேண்டும். அந்த வகையில்தான் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டதை பற்றி விஞ்ஞானிகள் சொன்ன ஒரு சில செய்திகளை சென்ற வாரம் நம்ம சொன்னோம். அதே தொடரில் உள்ள இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு சக்தி வாய்ந்த அணு வெடித்ததாக சொன்னார்கள். அந்த அணு வெடித்து கோடானு கோடான கோடான அணுக்கள் அதிலிருந்து புறப்பட்டு வேகமாக சீறி பாய்ந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அந்த வெடித்தது ஒரு அணு, அந்த அணுவிலிருந்து கோடான கோடான கணக்கில் எடுக்க முடியாது, அவ்வளவு அணுக்கள் புறப்பட்டு வெளியேறி கொண்டு இருக்கின்றன. இன்னைக்கு வரைக்கும் அந்த அணுக்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. இந்த ஓடிய அணுக்கள் என்ன செய்யுதுன்னு கேட்டால், ஆங்காங்கே திரண்டு, இந்த பூமின்னு இருக்குன்னு வைங்களேன், இந்த இடத்துல சில அணுக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு உருண்டை ஆகிவிட்டது. சூரியன் இருக்கு பாருங்களேன், அதுவும் பல அணுக்கள் ஒன்றாக தொகுத்து அது சூரியனாகிவிட்டது. இப்படித்தான் அவங்க ஒவ்வொன்றையும் திரண்டு திரண்டு உருவானதாக சொல்கிறார்கள். அப்போ இதில் இறைவன் இருக்கிறான் என்பது இங்கேயும் நமக்கு புலப்படுகிறது. எப்படி புலப்படுதுன்னு சொன்னால், அந்த அணுவிலேருந்து ஒரு ஆற்றல் பிறக்கிறது. கோடான கோடு அணுக்கள் லட்சக்கணக்கான மைல் வேகத்தில் ஓடி புறப்பட்டு சீறி வருகிறது. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல திரளணும்னு சொன்னால் அந்த ஓட்டம் நிறுத்தப்படணும். ஓடிக்கிட்டே இருக்குல்ல, ஓடிக்கிட்டே இருக்கிறத பிடிச்சி நிறுத்தி ஒன்றா சேர்த்து உருட்டணும்னு சொன்னால் அந்த வேகத்தை நிறுத்தணும். ஆனால் அணுக்களுடைய இந்த ஓட்டம் நிறுத்தவே படலை, எல்லாம் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறது. அப்போ இந்த பூமிக்குன்னு சொல்லக்கூடிய இவ்வளவு அணுக்களும் ஒரு இடத்துல இருந்து அப்படி ஒன்றா திரளணும்னு சொன்னால் அது போகும்போது அந்த வேகத்தை குறைக்கணும். இரண்டாவதாக அவற்றையெல்லாம் இணைப்பதற்கு ஒரு சக்தி வேணும்ல. அணுக்கள் துண்டு துண்டாக இருந்த அணுக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பொருளாக இப்போ இருக்குதே, பூமின்னு ஒரு பொருளாக இருக்குது, இணைக்கப்பட்டு இருக்கிறது. எந்த அளவுக்கு இணைக்கப்பட்டிருக்கிறது, இந்த மண்ணு மாதிரி துகள்களில் கூட நமக்கு இணைப்பு தெரியாது. ஒரு பாறை மாதிரி இருக்குன்னு வைங்க, பிச்சு கூட எடுக்க முடியலை, அப்படி இணைக்கப்பட்ட இரும்புகள் இருக்கிறது, பாறை இருக்கிறது. இது மாதிரியான கடினமான தனிமங்கள் எல்லாம் பூமிக்குள்ளே இருக்கிற, பூமிக்கு மட்டும் நான் சொல்கிறேன், இதுக்கெல்லாம் இப்படி ஒன்றா போட்டு இப்படி சேர்ந்துச்சு. ஒன்றா சேர்ப்பதற்குரிய என்ன அம்சம் அதில் இருந்தது, அதுதான் சொல்கிறாங்க விஞ்ஞானி. என்ன சொல்கிறாங்கன்னா, இது நம்ப முடியலை தான், அதுதான் கடவுளின் துகள், கடவுளின் அணுன்னு அது பேர் வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு அணு சேர்த்து விட்டுருக்குது, இவங்களுக்கு விட தெரியலன்னு அதுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க, கடவுளின் துகள் ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் கூட நிறுத்தப்படலை. இதெல்லாம் திரண்ட பிறகு கூட திரண்டும் ஓடிக்கிட்டே இருக்கிறது. திரள்றதுக்கு முன்னாடி துண்டு துண்டு கோடிக்கணக்கான அணுக்களாக ஓடிக்கொண்டிருந்தது, ஓடிக்கொண்டே இருந்தது ஒன்றா திரளுது. திரளும் போது கூட அந்த வேகம் என்ன செய்யலை, குறையலை. அந்த அணுக்களாகவும் ஓடிக்கொண்டிருக்கிறது, திரண்ட பொருள்கள் அந்த கோள்களும் ஓடிக்கொண்டே இருக்குது. அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஓட்டம் நிறுத்தப்படவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் விரிந்து கொண்டே தான் இருக்குது. பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது, அந்த ஸ்பேஸும் விரிவடைகிறது, அதில் உள்ள எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஓடிக்கிட்டே இருக்கிற ஒன்றை பிடித்து நிப்பாட்டி ஒரு உருட்டி ஒரு பொருளாக ஆக்கிறதா இருந்தால் இது அதுக்குள்ளே இருக்குமா? அந்த இயற்கையாகவே அந்த அணுவுக்குள்ள இருக்குன்னு சொன்னால் ஓடக்கூடிய அணு இருந்துச்சு வச்சுக்க, லட்சக்கணக்கான மைலில் ஓடுகிற அணு தானப்பா இருந்துச்சு. இந்த இடத்துல பூமின்னு ஒன்று உண்டாகணும்னு சொல்லி அந்த அணுவை பிரித்து ஒன்றா உருட்டி சேர்க்கிறது, அதை ஒட்ட வைக்கிறதுக்கு உன்னுடைய விஞ்ஞானத்தில் என்ன பதில்?
தேடி தேடி பார்க்குறீங்க, ஒட்ட வைக்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்ல முடியலை, ஒட்டி இருக்குது. சூரியன் சொல்லுவதில் அதில் உள்ள அணுக்கள்லாம் ஒட்டி ஒரு கோளாக இருக்கிறது. சந்திரன்கிறது துணைக்கோளில் அது எல்லாம் ஒட்டி ஒரு துணைக்கோளாக இருக்கிறது. இப்படி செவ்வாய், சுக்கிரன், புதன், வியாழன், கோடானு கோடான நட்சத்திரங்கள், இது மாதிரி இன்னும் பல கேலக்சிகள், இன்னும் பல சூரியன்கள்லாம் இருக்கிறது. இவ்வளவு அப்படி திரண்டு திரண்டு இருக்கப்பா, இப்படி திரண்டது எப்படி? திரள முடியாத. அறிவியல் பிரகாரம் வெடித்து சிதறி ஓடிக்கிட்டே இருக்கிற அதனுடைய தன்மை ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இறைவன் நிறுத்துற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம நம்பிக்கை. அவங்க என்ன செய்கிறாங்க? ஓடிக்கிட்டே இருக்குங்கிறாங்க. அப்போ ஓடிக்கிட்டே இருப்பது தான் அதனுடைய தன்மை என்று சொன்னால், ஓடிக்கொண்டே இருந்தவைகள் எப்படி ஒன்றா சேர்றாங்க? இழுக்கப்படணும்ல, அதனுடைய வேகம் நிறுத்தப்படணும்ல. அப்போ இழுத்து ஒன்றாக்குறது எது? ஒன்றாக்கிக்கிட்டு ஒட்ட வச்சது எது? ஒரு பொருளாக்கிறது. இப்போ ஒட்டுமொத்த பூமி ஒரு பொருளாக இருக்கிறது. இதில் கோடான இது கணக்க சொல்ல முடியாத அணுக்கள் இருக்கிறது. ஒரு மனுஷனில் எத்தனை அணுக்கள் சொல்ல முடியாது, அவ்வளோ அணுக்கள் இருக்கிறது. இந்த பூமிக்கு சொல்ல முடியுமா? இவ்வளவு அணுக்களும் பசை போட்டு ஒட்டப்பட்டது போல இருக்குது என்று சொன்னால், அப்படியான ஒரு அணு, அந்த அணு வெடித்து சிதறுகிற அணுவில் அது இருந்ததா? அந்த சக்தி எது? அதை வச்சு சேர்த்தது எதுன்றவுடனே ஏதோ ஒரு அணு என்ன செய்யற, மைக்ரோ செகண்டில் அதை சேர்த்து வச்சுட்டு போயிருச்சுங்கிறாங்க. அது என்னடா அணுன்னு கேட்டால் அதான் கடவுளின் துகள். அதுக்கு பேர் என்னது? கடவுள் அணுங்கிறாங்க. அப்போ ஆன்சர் பண்ண முடியல. கடவுள் ஏதோ ஒரு பவரை வச்சு சேர்த்து விட்டுருக்கிறாருங்கிறான். அதுக்கு பதில் என்னது? கடவுள்னு சொல்லாமல் அது ஒரு ஏதோ ஒரு அணு இருந்திருக்கும். அந்த அணு இப்போ இல்லை, அது எல்லாத்தையும் இப்படி சேர்த்து வச்சுட்டு ஓடி போயிடுச்சு. இந்த தமாஷா நீங்கள் நினைக்க இப்படி தான் சொல்கிறாங்க, விளையாட்டை இல்லை, அதே இதே மாதிரியே சொல்கிறாங்க. எப்படியும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு மைக்ரோ செகண்ட் தான் நிற்க ஓடி போச்சு, அது காணா. அப்போ ஏதோ ஒன்று இதை பிடிச்சி எடுத்து சேர்த்து வச்சிருக்குத, அது நீ சொல்றிய சேர்த்து வைத்திருப்பதாக சொல்கிறாய், எது என்று தெரியலைங்கிறா. சேரவே முடியாதுன்னு வேற சொல்ற. ஓடிக்கிட்டே இருக்கிற தன்மை இன்னைக்கு அதில் மட்டுப்படுத்தப்பட்டு நிறுத்தப்படலை. நிறுத்தின பிறகுனா ஒரு திருட்டு செய்யலாம், அப்படியே நின்றுச்சுன்னொன்னே அப்படி இப்படி சேர்ந்து ஓட்டிக்கிட்டுன்னு சொல்லலாம். எதுவுமே ஈர்க்க முடியாத ஒன்றை விட்டு ஒன்று பிச்சு உதறிக்கிட்டு இருக்கிறது. ஒன்று சேர முடியாது, பிச்சுக்கிட்டு தான் ஓடணும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பொருள் மாதிரி இப்படி உருண்டு திறந்துவதற்கு என்ன காரணம்? அப்போ சொல்கிறாங்க, நம்மளுக்கு சக்திக்கு மீறின ஏதோ ஒன்று அது இணைத்திருக்கிறது. அணுவிலிருந்து அணுவை வெடிச்சது இறைவன் இருக்கான்னு காட்டுது. இது ஒன்றா சேர்ந்தது என்ன இருக்கிறது? அதுலேயும் ஒரு பவர், சூப்பர் பவர் ஒருத்தன் இருந்து இயக்கி இருக்கிறான். நமக்கு அறிவியல் அதுக்கு தீர்வு கிடைக்கலங்கிறான். அப்போ ஒரு நமக்கு மிஞ்சின ஒரு சக்தி தான் இது செஞ்சுருக்கணும் என்பதை சாதாரணமாக புரிந்து கொள்ள முடியும். நான் சொல்கிறேன், டெக்னிக்கல் வார்த்தையெல்லாம் சொன்னால் கஷ்டமாக இருக்குது எல்லாருக்கும். சாதாரண பாமரத்தனமாக உங்களுக்கு சொல்கிறேன். விஞ்ஞான பார்வையில் பார்த்தான்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளோட அல்லா இருக்கான்னு நம்பிடுவான். நம்ம பார்க்குறத விட அவங்க டெக்னிக்கல் வார்த்தையில் சிந்திச்சு பார்த்தாங்கன்னு சொன்ன, அதனால பேர் அப்படி வைக்கிறான். கடவுளின் துகள்னு பேர் வைக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஆனால் கடவுளுடைய ரோல் அதில் இருக்குன்னு தானே அதன் அர்த்தம். அது கடவுளின் துகள்னு பேர் வைத்தவன் என்ன சொல்கிறான்? இது ஏதோ இன்னொரு அணு சேர்த்து விட்டுருக்குது, அது என்ன தெரியலை, அது கடவுள் துகள்னு வச்சுக்கிடுவோம். இல்லை காணாமல சேர்த்துச்சிக்கன்னு அதை காணாம். சேர்த்தானு எங்கடா ஒட்டின பசையை போட்டு ஒட்டிருக்குன்னா கழுவி பார்த்து பசை இருக்கணும்ல. 2 பேப்பர் ஒட்டி இருக்கிறோம், பசை ஒட்டி இருக்குன்னு சொல்கிறோம். பசையே காண உள்ள, கழுவி பார்த்தாலும் காணாம், சோதிச்சு பார்த்தாலும் காணாம். ஆனால் பசை இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒட்டிருக்குன்னா அது இருந்துச்சு போயிடுச்சுங்கிறான். ஒட்டி விடுறதோட வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ ஆன்சர் பண்ண முடியாத விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அதுக்கு பேர் கடவுளின் துகள்னு வைக்கிறான். அப்போ விஞ்ஞானிகள் மனமுரண்டை ஓரங்கட்டி விட்டு சுய சிந்தனையோடு பார்த்தார்களே ஆனால் நமக்கு புரிவதை விட கடவுள் இருக்கிறான் என்பது அவர்களுக்கு புரியும், நன்றாக புரியும். நமக்கு இந்த டெக்னிக்கல்லாம் விளங்காது. அணுவில் என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, இதுகள்லாம் சாதாரண மக்களுக்கு புரியாது. அது தேவையும் இல்லை. ஒரு ரிசல்ட்டை மட்டும் சொல்லு, அதுலேருந்து நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். ரிசல்ட் இதுதான். அதுபோக ஒரு அணு வெடிக்குதுன்னு சொன்னால் ஒரு அணுவில் மையக்கரு இருக்கும். மையக்கருவை சுற்றி எலக்ட்ரானு, புரோட்டான்லாம் இருக்கும், நியூட்ரான்லாம் இருக்கும். இதுகள்லாம் இருந்து வெடிக்கும்போது அந்த பொருளாகத்தானே சிதறணும். அந்த அணு கோடிக்கணக்காக போனால் அதே பொருளாகத்தான் சிதறி வரணும். ஒரு அரிசியை பிடிச்சி கோடிக்கணக்காக சிதறடிச்சிங்கன்னு சொன்னால் அத்தனை அரிசி தூளாக தான் இருக்கும். ஒரு அரிசியை கோடிக்கணக்கான தூள்களாக பிரித்து போட்டிங்கன்னு வைங்க, அத்தனை துகள், ஒவ்வொரு துகளும் என்னவாக இருக்கும்? அரிசி அணு தான் அதில் இருக்கும். இதில் ஒரு அணு வெடித்திருக்கிறது. அந்த அணுவிலேருந்து பிறந்ததை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உருண்டை வாய்வாக இருக்குது, ஒரு உருண்டை மண் மாதிரி இருக்குது, ஒரு உருண்டை நெருப்பாக இருக்குது. சூரிய நேரத்தை நெருப்பாக இருக்குது. நெருப்பு கோலமாக அது எல்லாமே நெருப்பு, அதில் உள்ள ஒவ்வொரு அணுவும் நெருப்பாக இருக்கிறது. அது ஒரு மெட்டீரியல் மாதிரி இல்லை, நெருப்பு கோலமாகத்தான் சூரியனை எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அப்படி நெருப்பு கோலம் இருந்து வெடித்தது ஒரு அணு. அந்த அணு நெருப்பு அணுவாக இருந்தால் உண்டான அம்புட்டி நெருப்பாக இருக்கணும். அந்த அணு வாயு அணுவாக இருக்குமே ஆனால்
எல்லாம் வாயுவாக என்ன செய்யணும், கேஸாக இருக்கணும், உருண்டையாக இருக்கணும். அந்த அணு இந்த மண்ணுடைய அணு அப்படின்னு இருக்குமே, ஆனால் வந்த உருண்டையெல்லாம் மண்ணாக இருக்கணும். அப்போ செவ்வாயிலையும் பூமியிலையும் மண் எடுக்கிறான், சூரியனில் எடுக்க முடியுமா? அதனுடைய தன்மை வேறையாக இருக்கிறது. அப்போ வாயு கோள்கள் இருக்கிறது, நெருப்பு கோள்கள் இருக்கிறது, இந்த மண் மாதிரியான கோள்கள் இருக்கிறது. ஆனால் இந்த மண்ணுக்குள்ளேயே எத்தனை இருக்குது தனிமங்கள் இருக்குங்கிற நீனா 92 தனிமம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கே இல்லையா? அந்த மண்ணுக்குள்ளேயே இரும்பு இருக்குங்கிற, அதுக்கு அணு வேறு. மண்ணுக்குள்ளேயே தண்ணி இருக்குங்கிற மண்ணிலையே, அந்த தண்ணியுடைய அணு வேறு, மண்ணுடைய அணு வேறு. தங்கம் இருக்குங்கிற, பித்தளை இருக்குங்கிற, இரும்பு இருக்குங்கிற, எவ்வளோ உலோகங்கள் இருக்குத. அது எல்லாம் ஒரே அணுவா? ஒரே அணு ஒரு பொருள் எவ்வளோ இருக்கும்? அதனுடைய அணுவுடைய எண்ணிக்கை தன்மை வேறாக இருக்க போய் தான் ஒவ்வொன்று வேறு வேறையாக இருக்கிறது. அப்போ இந்த ஒவ்வொரு கோளும் பிரிவு சேர்ந்தது ஒரு அதிசயமாக இருக்குது. இந்த ஒரு கோளுக்குள்ள அந்த அணுவுடைய வெடிச்சிச்சில அந்த அணு இரும்பு அணுவாக இருந்தால் உலகத்தில் எல்லா கோளும் இரும்பாக சேர்ந்துருக்கணும். அந்த எந்த பொருள் வெடிக்கிறதோ அந்த பொருளுடைய மையக்கரு எதுவாக இருக்குதோ அதுதானே சிதறணும். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, வெடித்த உடனே அது ஒன்றோட ஒன்று மோதி அதிலிருந்து ஒரு சக்தி பிறந்து அது இப்படி சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே அந்த பதில் சொல்லணும் என்பதற்காக வேண்டி சொல்கிற பதிலாக இருக்குமே தவிர எல்லாம் குழப்பமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வெடித்து சிதறின பிறகு இந்த வடிவம் எப்படி வந்தது என்பது ஒரு குழப்பம்தான். விஞ்ஞானிகள் சொல்கிறது குழப்பம் இல்லடா தெளிவு. இதான் குழப்பம். நமக்கு மேலே இருந்து ஒருத்தன் ஆட்டி படைக்கிறான் என்ற தெளிவு அதில் கிடைக்கிறது. தெளிவை குழப்பம்ங்கிறாங்க. தெளிவு என்ன இருக்குது? இவ்வளோ இருக்குது, நமக்கு புரிய முடியலை. இப்படி துண்டு துண்டாக செதறி போய் ஓடாமல் ஒட்டுது, ஒன்றா சேருது, ஒவ்வொன்றும் வெவ்வேறு பொருளாக இருக்கிறது. அப்போ இந்த வெவ்வேறு பொருள்களை ஒரு அணுக்குள்ள இவ்வளவு சக்தி எப்படி இருந்துச்சுங்கிறது முதல் கேள்வியாக வச்சோம் போன வாரம். இப்போ இதில் எல்லாமே ஒரு பொருளாக வரணுமா, பல பொருளாக வரணுமா? எந்த ஒரு அணுவை வெடிக்க செதறினாலும் அந்த அணு தானே பழுகி பெருகணும். ஒரு அணுவுக்குள்ளே நீ இத்தனை ஆயிரம் வகையான அணுக்கள் செதறி பெருகி இருக்குத, எப்படி? அது குழப்பம்தான். அதுக்கு என்ன, அதை இப்படி தான் மோதி இருக்கும், அது இன்னும் மோதி இருக்கும் இப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்களே தவிர கடைசியில் என்ன செய்கிறான்னா அது சிங்குலாரிட்டி புரியலை, அது ஒரு குழப்பமான ஒரு அடிப்படைலாம் இருக்குதுங்கிறான். அப்போ கொஞ்சம் நடுநிலை வரல. ஏன்னா பகுத்தறிவுங்கிற பேரை பிடிங்கிருவாங்கன்னு பயந்துக்கிட்டு குழப்பமான நிலைன்னு சொன்னால் தான் பகுத்தறிவாதியாக இருப்பார். இல்லை ஒரு இறைவன் ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டா நீ பகுத்தறிவாதி அப்படின்னு கேட்டுருவாங்களாம். கடவுள் இல்லைன்னு சொல்கிற பேர் பகுத்தறிவு வச்சுக்கிட்டாங்கல்ல. அந்த பேரை தக்க வைப்பதற்காக விஞ்ஞானிகள் என்ன செய்கிறான்னு கேட்டால் அப்படி பட்டும் படாமையும் தான் ஒத்துக்குருவாங்க. பச்சையாக ஒத்துக்கிற மாட்டான். பச்சையாக ஒத்துக்கிற 50 பேர் என்ன செய்வாங்க, நீ அறிவாளி இல்லைன்றுவாங்க, பகுத்தறிவாதி இல்லைன்றுவாங்க. அதுக்கு பயந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஆமாம் அது எப்படின்னு சொல்ல முடியலை, குழப்பமாக தான் இருக்குது, எப்படி ஒட்டுனுச்சுன்னு தெரியலை, எப்படி இந்த ஒழுங்குக்கு வந்துச்சுன்னு தெரியலை, ஊரானுக்குள்ள போட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு வழங்கலை, ஒரு குழப்ப நிலை தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். அப்போ இது எதை காட்டுது? ஒரு சூப்பர் பவர் இந்த பொருள்லேருந்து என்ன வரணும் அது வரவில்லை, அது அல்லாதெல்லாம் வந்திருக்கிறது, அதை விட பன்மடங்கு வந்திருக்கிறது, பலவிதமான பொருள் வந்திருக்கு. இதிலிருந்து என்ன வரணுமோ அது மட்டும் வந்துச்சுன்னா அதில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போ. இதிலேருந்து என்ன இதை கிழிச்சு எறிகிறேன், இது நல்லா பார்க்குறோம், கரிச்சிப்புன்னு தெரிகிறது, துணியால் செய்யப்பட்டு தெரிகிறது. நான் கிழிச்சு எறியும் போது இங்கிட்டு பார்க்க தங்க துண்டா போகுது, இங்கிட்டு பார்க்க இரும்பு துண்டா போகுதுன்னா இதில் இல்லையே. அப்போ வேற என்னமோ உள்ள நடக்குதுன்னு அர்த்தம். போகாது. அப்படி போனால் ஏதோ ஒரு பவரான ஒரு வேலை இருக்குது, இல்லை ஏதோ ஒரு சூப்பர் சக்தி இதை இருந்து மாற்றிருக்கிறான், அப்படி தான் அதுக்கு அர்த்தமாகும். அப்படி நடந்தால் என்ன அர்த்தம்? அப்படி எவ்வளோ நடக்க பார்க்கவும் முடியாது, இறைவனால் தவிர யாரும் செய்ய முடியாது. ஒரு பேச்சுக்கு நான் எத்திக்கு துண்டு துண்டா தூளாக்கி எறிகிறேன், ஒரு பொருளை எடுக்கிறேன், அது தூளாக ஆக்குறேன், தூளாக்கி பரப்பி விடுறேன். ஒருத்தர் மேலே தங்க தூளாக கொட்டுது அந்த பொருளை, ஒருத்தர் மேலே வெள்ளி தூளாக கொட்டுது, ஒருத்தர் மேலே இரும்பு தூளாக கொட்டுது, ஒருத்தர் மேலே சாம்பலாக கொட்டுதுன்னா என்ன அர்த்தம்? அதில் இல்லையடா, நான் உருட்டு சாம்பல் தானடா, நான் சாம்பலை உருட்டி தூக்கி வேறினேன், அதில் எப்படி தங்கம் வரும்? அப்போ இதிலிருந்து வரக்கூடிய முடிவு என்ன, குழப்பமா தெளிவா? தெளிவாக இருக்குது. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்காதான் தெளிவு. அப்போ நமக்கு மேலே இருந்த அதிக மிகப்பெரிய அறிவுடைய, ஆற்றலுடைய, நினைத்ததை சாதிக்கும் வல்லமுடைய ஒருத்தன் இருந்ததை செய்கிறான். அவனுடைய உத்தரவு தான் இது ஆக்கி இருக்கிறது. அதுதான் குன். அல்லாஹ்வுடைய படைத்ததை பற்றி குர்ஆன் எப்படி சொல்லுது? குன் ஃபயகுன், ஆகு சொல்லுவான் நடந்துடும். அங்கே பொருள் இருக்க தேவை கிடையாது. ஒட்டுனா ஒட்டும், ஓடிக்கிட்டு அப்படி நெல்லுனா நிற்கும் அப்படின்னு எவன் உத்தரவு போட்டால் அடிபணியுமோ அப்படிப்பட்டவன் உத்தரவு போட்டதை நின்றுக்க முடியும். லட்சக்கணக்கான மைல் வேகத்தில் போட அணுக்களை பிடிச்சி நில்லுன்னு ஒருத்தன் சொல்கிறான், நிற்கிது, ஒட்டுங்கிறான், ஒட்டுது. என்னன்னு கேட்டால் என்னமோ ஒட்டிருச்சுங்கிறான். அப்போ எவனோ ஒரு இதையெல்லாம் ஆட்டி படைக்கிற ஒரு வல்லமை மிக்கவன் இருந்து இயக்குறான் என்ற முடிவு தானே பகுத்தறிவு. இப்படி அறிந்து நம்ம பின்பற்றணும். அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு அணு வெடிச்சுன்னு சொல்கிறோம்ல,
அதுவாச்சும் என்ன செய்வாங்கன்னா பாதி பகுத்தறிவாதி என்ன இருந்தாலும் அணுன்னு ஒன்று இருந்துச்சுல, இவ்வளவும் வந்து இல்லாமல் இருந்தால் வந்துச்சு, அணுன்னு ஒன்று இருந்துச்சு, எல்லாத்தையும் அடக்கி வச்சுருந்தது, அது இருக்க எல்லாமே அதுக்குள்ளே இருந்து அதனால் வந்துச்சுங்கிறான். ஆனால் விஞ்ஞானி அதுவும் இல்லைங்கிறான். அவன் என்ன செய்கிறான், இந்த அணு ஒன்று வெடிச்சுன்றோம்ல அதுதான் ஃபஸ்ட் ஆண்டு கேட்டால் இல்லை, அணுங்கிறதுக்கு முன்னாடி 0 சைஸுங்கிறான். இந்த பேரண்டத்தினுடைய சைஸ் என்னடான்னு கேட்டால் 0 சைஸுங்கிறான். அப்படின்னா ஒன்றும் இல்லைங்கிறான். ஒன்றும் இல்லாமல் இருந்து அணு வெடிச்சான். அப்போ அணுவும் இருக்கலை. அட இல்லாமலிருந்து வந்த பிறகும் கூட ஏன்டா மறுக்கிறீங்க கடவுளை? ஒரு பொருள் சின்ன பொருள்லேருந்து வந்துச்சுன்னு சொன்னால் பொண்ணு அட்டைக்கு இருந்துச்சு அழுத்தி இருந்துச்சுன்னு சொல்கிறேன், சரி தோஞ்சிட்டு போ. அதுவாவது உண்மையாண்டு கேட்டால் இல்லை, இன்னும் கொஞ்சம் மேலே போய் என்ன சொல்கிறான்னு கேட்டால் அந்த அணு வெடித்தது உண்மை, அந்த அணுவும் அதுக்கு முந்தி இருக்கவில்லைங்கிறான். அந்த அணுவும் என்ன செய்யலை, அதுக்கு முந்தி இருக்கவில்லை. அப்போ அணுவும் இல்லை. எந்த அணு வெடிச்சுங்கிறியோ அந்த அணுவுக்குள்ளே இந்த சக்தி இல்லை. இப்போ அந்த ஹாக்கின் போன்ற பெரிய அறிஞர் விஞ்ஞானிகள்லாம் என்ன செய்கிறாங்க, அவன் சொல்லத்தான் அன்றைக்கி வேத வாக்கம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அவனே என்ன சொல்கிறான்னா 0 சைஸுங்கிறான். அணுக்கு அணு வெடிச்சு அதுக்கு முந்தி என்ன, அது என்னப்பா சைஸு, 0 சைஸ், ஒன்றுமே இல்லை. அப்போ அணுவும் இல்லை. அப்போ ஒன்றும் இல்லாமல் எப்படி வரும், ஆற்றலினால் வருங்கிறான். அதுக்கு என்ன பதில் சொல்கிறான், ஆற்றலினால் அணுக்கள் உண்டாகும், அளப்பெரிய ஆற்றல் இருக்கும்போது வெப்பம் உண்டாகும் போது உண்டாகுங்கிறான். இப்படி ஒரு பதிலை சொல்லி விட்டுறாங்க. ஆக இல்லை, இந்த பூமி சூரியன் எதுவுமே வந்து ஒன்றும் இல்லாமல் இருந்து உண்டானுச்சு என்று சொன்னால் ஓ விஞ்ஞானப்படி சாதாரண பாமரனுடைய பகுத்தறி பிரகாரம் ஒன்றும் இல்லாமல் இருந்து எப்படி வரும், ஏதாவது ஒன்றுலேருந்து ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் சரி தெரியுது, புரியுது நமக்கு. ஒன்றுமே இருக்கலை, ஒன்றும் இல்லாததிலிருந்து தான் அந்த அணுவே வந்தது. அணு வெடித்ததில் இறைவன் இருக்கிறான்னு தெரிகிறது. அணு வெடித்து செதறி ஓடிக்கொண்டிருந்த அப்படி நிப்பாட்டியதில் இறைவன் இருக்கான்னு தெரிகிறது. நிப்பாட்டின அப்படி சேர்த்ததில் இறைவன் இருக்கான்னு தெரியுது. சேர்த்த பிறகு ஓட்ட நிற்கல, ஓடிட்டு இருக்குது. அந்த அணுக்களுடைய வேலை ஓடிக்கொண்டே இருக்கு பாரு, அங்கே இறைவன் இருக்கிறான்னு தெரியுது. ஒரு அணு வெடித்து கோடான தனிமங்கள் பொருள்களாக உற்பத்தி ஆகிருக்கிறத அங்கே இருக்கிறான் என்று தெரிகிறது. இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டால் அணுவுமே இருக்கலைங்கிறான். அணு தான் வெடிச்சிச்சு, அந்த அணுவும் திடீர்னு தான் உண்டானுச்சுங்கிறான். திடீர்னு எப்படி உண்டாகும், திடீர்னு எப்படி உண்டாகும்? அப்போ இது ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு ஆற்றல் உள்ள ஒருத்தன் செய்கிறான், நினைச்சதெல்லாம் செய்யக்கூடிய ஒருத்தனால்தான் இது முடியும், அவன் தான் இறைவன் அப்படிங்கிறது இந்த விஞ்ஞானிகள் பார்வையில் பார்த்தால் கண்டிப்பாக உறுதியாகும். இந்த அறிவியலை நீங்கள் நல்லா படித்தவர்கள் இருந்தீர்களே, ஆனால் உள்நோக்கி ஆழமாக படித்தோம்னு சொன்னால் கடவுள் நம்பிக்கை அறிந்து பின்பற்றுங்கிறான். அல்லாஹ் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்கிறான்ல, அது எப்போ வரும்னு கேட்டால் இப்படி நாம் சொல்ல பாமரத்தனமாக சொல்வதை நீங்கள் நம்பும்போது ஏற்படுவதை விட உள்ள நுழைஞ்சு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வியப்பின் உச்சிக்கு போயிடுவீங்க. கடவுள் இல்லாமல் அது ஒன்றும் நடக்கவே இல்லை. அவன் எப்படிப்பட்ட சர்வசக்தன், என்ன வேணாலும் செய்வான். அப்படியான ஒரு சர்வசக்தன் என்கிற நம்பிக்கை சேர்த்து பிறக்கும், இருக்கிறான்னு மட்டும் பிறக்காது. அவன் எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறான், அவன் சொன்னோன்னு நடக்குத, எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருப்பாங்கிறது வரைக்கும் சேர்த்து உங்களுக்கு விளங்கு என்று பார்க்குறோம். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு இந்த கடவுள் மறுப்பாளர்லாம் ஒரு ரெடிமேடாக ஒரு பதில் வச்சுருப்பாங்க. சரி கடவுள் இருக்கிறாரு, அப்போ கடவுளை படித்தது யார், எப்படி இதுலேருந்து அது எப்படி போயிட்டு இருக்கிறோம்ல, கடைசியாக ஒரு இடைக்கு வந்தோன்னே சரி இறைவன் படைத்தான், இறைவனை படித்தது யார் இப்படின்னு கேட்குறான். அப்போ என்ன செய்ய, இறைவனை படித்ததா, இறைவனை ஒருத்தன் படித்து அவனை இறைவன் ஆயிடுவானே, சரி அவனை படித்தது யார், நீ சாவுறன்னு கேட்டுட்டு இருக்க வேண்டியதான். இவனை படித்தவன், அவனை படித்தவன் நீ சாவுற வரைக்கும் இல்லை உலக அழிகிற காலம் வரைக்கும் மக்கள்கிட்ட கேட்டாலும் இதுக்கு ஆன்சர் வருமா? இதுக்கு பேர் பகுத்தறிவு கிடையாது. பகுத்தறிவுனா என்னென்னு கேட்டால் சிந்தித்து உணரணும். ஒரு பொருள் அறிவு இல்லாத இந்த பொருள் தானாக உண்டாகி இருக்குது என்று சொல்வதை விட ஒரு அறிவு ஆற்றல் பவர் உள்ள ஒருத்தன் அவனாக இருக்கிறான் என்பது எது பகுத்தறிவுக்கு ஏற்றது? பகுத்தறிவுக்கு ஏற்றது என்னென்னா இது ஒன்றுமில்லாது, போட்டால் உடஞ்சி போயிடும், இதுக்கு சக்தி இருக்குது, நான் காலகாலத்துக்கு இருந்துக்கிட்டு இருக்கு என்று சொல்வது பகுத்தறிவா? இதையெல்லாம் உண்டாக்கி இந்த அறிவா, உனக்குலாம் அறிவை தந்திருக்கிறானே, இந்த அறிவை விட கோடான அறிவு பெற்ற ஒருத்தன் இருந்து அவன் ஏன் இருந்து கொண்டே இருப்பது அறிவுக்கு தூரமானதா? அறிவற்ற பொருள் காலாகாலத்துக்கு இருந்திருப்பது அறிவுக்கு தூரமாக இருக்குது. அறிவு ஆற்றல் உள்ள ஒருத்தன் காலாகாலத்துக்கு இருக்கிறான் என்பது அறிவுக்கு நெருக்கமாக இருக்கிறது. அறிவுக்கு நெருக்கம் என்ன? அப்போ எங்கேயாவது முடிக்கணுங்கிற இல்லைங்கிறியா? இந்த கோழி முட்டை உதாரணம் சொல்லுவாங்க. முட்டை எங்கேருந்து வந்துச்சு, கோழியிலேருந்து வந்துச்சு, கோழி முட்டையிலேருந்து வந்துச்சு சொல்லிக்கிட்டே இருக்கு கேமரா வரைக்கும். அப்புறம் முட்டை கோழியிலேருந்து, கோழி முட்டையிலேருந்து, முட்டை கோழியிலேருந்து, இப்படி கடைசியாக சொல்கிறான்னா நீ சாவுற வரைக்கும் சொல்லு, எப்போ முடிக்க போகிறத? கோழியிலேருந்து முட்டைங்க போறியா,
முட்டையிலேருந்து ஏதாவது பிடிக்கணுமா இல்லையா? ஒன்று கோழியிலேருந்து முட்டை வருதுன்னு சொல்லு, ரெண்டு சரிதானே. பார்க்க மேலோட்டம் பார்த்தா சரியாக இருக்கும். இது மேலோட்ட தத்துவம். நீ பேசுகிறதெல்லாம் மேலோட்ட கோழியிலேருந்து முட்டையா முட்டையிலேருந்து கோழியான்னு பேசுகிறானே, அந்த மேலோட்ட தத்துவம் இது. இதுக்கு ஒரு முடிவு இருக்குமா இல்லையா? இப்போ நீ கண்ணு முன்னாடி பார்க்குற முட்டையிலேருந்து கோழி வருதுன்னு சரி, முட்டையை அடை வைக்கிறோம், அதுலேருந்து கோழி வருது, கோழி முட்டையை போடுது, சரி அது கரெக்டு, மேலோட்டமாக பார்க்குறதுக்கு சரி. விஞ்ஞானப்படி இப்படியா சொல்ல முடியும்? அப்போ ஒரு ஒரு ஜோடி படைக்கப்பட்டிருக்காங்க, தான் முடிக்கணும். ஏன்னாட்டா ஆண் மண் முட்டை உண்டாவது ரெண்டு வேணும். முட்டை உண்டாகிறதா இருந்தால் ஒரு ஆணுடைய உயிரணு வேண்டும், ஒரு பெண்ணுடைய சினை முட்டை வேணும். அப்போ ரெண்டு இருந்தால்தான் அப்படி ஒன்று உண்டாக முடியும். ரெண்டு சேர்ந்து இணைந்த பிறகு தான் இந்த முட்டைங்கிற உண்டாக முடியும். கடைசியில் அறிவியல் பூர்வமாக அப்படி கொண்டு நிப்பாட்டி தான் ஆகணுமே தவிர, நீ என்ன செய்யுது, கோழியிலேருந்து முட்டை, முட்டையிலேருந்து கோழி, இதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ் படித்தது யார்? ஏதோ ஒரு எக்ஸ் ஒய்ன்னு சொன்னு வைங்களேன், அவனை படித்தது யார்? அதை ஒன்று சொன்னு வைங்களேன், அவனை படித்தது யார்? அதுக்கு ஏதோ ஒன்று சொன்ன, அவனை படித்தது யார்? அவனை ஒருத்தன் படித்தான்ப்பா, அவனை படித்தது யார்? கேட்டுகிட்டே இரு, நீ சாவுறதையும் கேளு. நீ கிறுக்கனா போவியா, நீ அறிவாளியா போய்யா? அட இவ்வளோ சூப்பர் பொருள் முட்டையும் படைச்சிருக்காங்க, அவனே ஒன்று படைக்கணும். இப்படி சிந்திக்கணும். என்ன படைக்கணும்? என்னோட ஆகுங்க ஆகுது, என்னென்னு நடக்குது, ஒன்றில் இல்லவே இல்லைங்கிறான், அதை இருக்குன்னு காட்டுறான். துண்டு துண்டா செதறி போகிறப்படி ஒட்டுங்கிறான், ஒட்டவே முடியாது. நம்முடைய அறிவு பிரகாரம், விஞ்ஞான பிரகாரம், அறிவியல் பிரகாரம், அந்த அணுவில் உள்ள சக்தியின் பிரகாரம் ஒட்ட முடியாது. ஒட்டுதான் ஒட்டுது. அப்போ இப்படியான ஒருத்தன் இருக்கும்போது அவனை ஏன்டா படைக்கணும்னு திருப்பி கேட்கணும். இறைவனை படைச்சது யாருன்னா அவனை ஏன்டா படைக்கணும்? இதை படைக்கணும். ஏன் இது ஒன்றும் இல்லாது, இதை படைக்கணும், பூமியை படைக்கணும், சூரியனை படைக்கணும். ஏன்னா அறிவு ஆற்றல் உண்மை கிடையாது, சுயமாக அதுக்கு அறிவு ஆற்றல் கிடையாது. நீ போய் உடைக்க முடியுதா இல்லையா? நீ போய் இதை உடைக்க முடியும்னு சொன்னால் இது இப்படி தன்னை படைக்கும்? படைக்காது. நீ போய் இந்த பூமியை தோண்ட முடியுதுன்னு சொன்னால் அது தன்னை படைச்சிருக்காது. நீ போய் சூரியனில் போய் என்ன செய்ய முடியும்? இறங்க முடியும்னோ சூரியனை ஆய்வு செய்ய முடியும் என்றால் அது என்ன செய்வது? அது தன்னால் உண்டாயிருக்காது. ஆனால் அறிவு, ஆற்றல், திறமை எங்கிருந்து கொண்டு அனைத்தையும் நிர்வகிக்கிற பவர் உள்ளவன் ஒருத்தன் படைச்சான்னு சொல்லும் பொழுது அவனை இன்னொருத்தன் படைக்கணும்னு கேட்கறது மடத்தனை இல்லையா? கேட்குற அந்த பகுத்தறிவான விஷயத்துக்கு பதில் இல்லைங்கும் பொழுது நாங்கள் பகுத்தறிவாதின்னு காட்டுக்கிறதுக்கு கேட்குற ஒரே கேள்வி என்ன? எந்த கடவுளும் மறுப்பாட்டை கேட்டாலும் இங்கே வந்து முடிப்பானுவோம். இவ்வளோ அறிவியலுக்கு கொட்டினாலும் சரி, அதெல்லாம் சரி, இதை அவர் படித்தா கடவுள் படைச்சார். கடவுளை யார் படித்தா சொல்லுங்கள்? அவர் எப்படி இல்லாமல் இருந்து வந்திருக்காரு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த கடவுளை யார் படைத்தான்னு கேட்பது அறிவான கேள்வியா, மடத்தனமான கேள்வியா? கண்டிப்பாக மடத்தனமான. கடுகுல கூட இல்லைன்னா இல்லை, அறிவே இல்லை. அடுத்த விட செதறிச்சில ஒரு அணு வெடிக்குது, வெடித்து அதுலேருந்து கோடான அணுக்கள் துண்டு துண்டாக புறப்பட்டு செதறிக்கிட்டே போகுது. போய் ஒரு இடத்துல இப்படி திரளுதா. இப்படி திறந்த பிறகு ஒரு ஒழுங்கு வருது. அதில் ஒழுங்கு வரக்கூடாது. கண்ணா பின்னாண்டு போய்கிட்டு இருந்த இடத்துல வந்துக்கிட்டு ஒழுங்கினம் தான் அதில் இருக்குமே தவிர ஒரு ஒழுங்குக்குள் வராது. இப்போ இந்த பூமி சூரியன்லாம் எப்படி இந்த ஒழுங்குக்குள் வந்தது என்பதை ஆய்வு பண்ணுறாங்க. இந்த ஒழுங்குக்கு வந்தது எப்படின்னு தெரியலையே, வர முடியாத. அது பாட்டு கண்ணா பின்னாண்டு செதிரி எங்கிட்டு பண்ணாலும் ஓடிக்கிட்டு தானே இருக்கணும். எப்படி இந்த உருண்டு ஒழுங்குடா எப்படி இந்த பூமி இருக்குன்னு வைங்களேன். இந்த பூமிங்கிறது நம்ம பேரண்டத்தில் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரொம்ப ஒன்றுமில்லாது பூமி. இந்த பூமியில் ஒரு கடுகை வைக்கிறீங்கன்னு வைங்க. இந்த பூமியில் ஒரு கடுகை வைக்கிறோம். இந்த கடுகுக்கும் பூமிக்கு என்ன கம்பேரிசன் பண்ணுறது? என்ன சைஸு? ஒன்றுமே இல்லை. இந்த பூமியில் கடுகு எவ்வளோ சின்னது? பூமியுடைய சைஸு உங்கள் கணக்குக்கே சின்ன. ஒரு மனுஷனோட கடுகு ஒப்பிட்டா கூட அவ்வளோ சின்னதாக இருக்குது. அப்போ இந்த மெட்ராஸோட ஒப்பிட்டால் எவ்வளோ சின்னதாக இருக்கும். ஒட்டுமொத்த பூமியோட ஒரு கடுகு ஒப்பிட்டால் அது எவ்வளோ சின்னது? அந்த சின்னது அந்த பூமிங்கிறது பிரபஞ்சத்தில் ஒப்பிட்டோம்னா. இந்த பேரண்டம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் அதில் இந்த பூமியை பார்த்தா நம்ம ஒரிஜினலில் சண்டை போட்டுருக்குறோம். ஒட்டுமொத்த பூமியை கடுகை விட சின்னது. இந்த பேரண்டத்தில் உள்ள அவ்வளோ பொருளோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூமி என்னது? அவ்வளவு சின்னதிலும் சின்னதான அற்பமான ஒரு பொருள்னு வைங்களேன். இந்த பூமி அப்படித்தான், எல்லாம் அப்படித்தான். இந்த பூமி அப்படித்தான், சூரியன் கூட அப்படித்தான், செவ்வாய் கூட அப்படித்தான், எல்லா நட்சத்திரங்களும் அப்படித்தான். இதை விட பெரிய சைஸாக இருக்கிற பூமியை எடுத்துக்கொண்டாலும் சரி தான் அதனுடைய நிலை என்னது? ரொம்ப சின்ன, ஒன்றுமே இல்லாது. அவ்வளோ பெரும்பாண்டமாக இந்த பேரண்டம். அப்போ இவ்வளோ பெரிய பேரண்டம் உண்டாகின பிறகு இப்போ எப்படி போகுதுன்னு கேட்டால் அவ்வளவு சீராக இந்த பூமி இருக்குன்னு வைங்களேன். இந்த பூமியில் இப்போ இத்தனை மணிக்கு சூரியன் மறையுதுன்னு சொல்கிறான். இப்போ எனக்கு காலண்டர்லாம் போட்டிருக்கோம்ல, மகரிபு தொழுகை எத்தனைக்குன்னு போட்டிருக்கோம்ல. எப்போ இன்னைக்கு தேதிக்கு மட்டுமா போட்டிருக்கிறோம்? 10 வருஷத்துக்கு பின்னாடி கூட போட முடியும். சென்னையில் 10 வருஷத்துக்கு பின்னாடி இந்த ஜனவரி 1ஆம் தேதி அன்று எத்தனை மணிக்கு எத்தனை வினாடிக்கு சூரியன் மறையும் சொல்ல முடியும்.
சொன்னபடி மறையும். சொல்லவும் முடியும், அது சரியாகவும் இருக்கும். ஏன் சொல்ல முடியுது? கணக்காக ஓடுது. கண்ணா பின்னாடி ஒன்றை சொல்ல முடியுமா? இந்த பூமியுடைய வேகம், சுழற்சி, சூரியனுடைய சுழற்சி எல்லாம் ஒரு கால்குலேஷனுக்கு உட்பட்டு ஓடுகிறது. அதை கணக்கு பண்ணுறான். இந்த மாதிரி ஓடுனா இந்த இந்த நேரத்தில் மறையும். சூரியனையும் கணக்கு பண்ணுறான், இதையும் கணக்கு பண்ணுறான், ஓட்டத்தையும் கணக்கு பண்ணுறான். எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி என்ன சொல்கிறான்னு கேட்டால், இத்தனை மணிக்கு சூரியன் மறையும், இத்தனை மணிக்கு உதிக்கும், இன்ன ஊரில் இத்தனை மணிக்கு, இன்ன ஊரில் இத்தனை மணிக்கு. உலகத்துக்கு புறம் சொல்கிறது இல்லை. ஒரு ஊருக்கு ஒரு டைம் இருக்கலாம் இல்லையா? அப்போ மெட்ராஸில் உதிக்கிற அதே நேரத்தில் தஞ்சாவூரில் உதிக்கும் இல்லை. அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு நேரத்தில் சூரியன் உதிக்குது, சூரியன் மறைகிறது, உச்சிக்கு வருகிறது. எல்லாமே முன்கூட்டி கணிக்க முடியுது. இது மேட்ரு என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு நேரத்துக்கு வர்றது மேட்ரு இல்லை. இப்படித்தான் நடக்கும் என்று முன்கூட்டி கணக்கிட முடிந்தால் அது சீராக இருக்குன்னு தானே அர்த்தம். ஒரு திட்டமிட்ட ஒரு பாதையில் போய் கொண்டிருக்கிறது. ஒருத்தன் இருந்து கண்ணா பின்னாண்டு ஓடக்கூடியதுக்கு அதை ஒரு கணக்குக்குள்ளே கொண்டு வந்தது யார்? விஞ்ஞானம் இப்படி கணக்குள்ளே வரக்கூடாது. அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அங்கேயும் ஓடியது விஞ்ஞானம். ஓடிக்கிட்டு பிடிச்சி நிப்பாட்டினதை உடையுது, சேர்த்ததில் உடையுது. சேர்த்த பிறகு கண்ணா பின்னாண்டு இருக்கான்னு கேட்டால் இருக்க மாட்டேங்குது. அதனுடைய ஈர்ப்பு சக்தி வரைக்கும் லிமிட் பண்ணப்பட்டிருக்குது. பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குல்ல, இது ஏன் சந்திரனை பிடிச்சி இழுக்க மாட்டேங்குது? அதில் ஈர்ப்பு சக்தி இருக்கா இல்லையா? இது அதை இழுக்க மாட்டேங்குது, அது இதை இழுக்க மாட்டேங்குது. சூரியன் கூட பூமி பிடிச்சி இழுக்க மாட்டேங்குது, அவ்வளோ பவர் உள்ளது தான். அது கிட்ட போனால் இழுக்க மாட்டேங்க. அப்போ இதனுடைய ஈர்ப்பு சக்திக்கு ஒரு அளவை கொடுத்து, அதுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி அளவை கொடுத்து, அதை தாண்டிடாமல் ஈர்ப்பு சக்தியில் முன்ன பின்ன போச்சுன்னு வைங்க. அப்படி இப்போ சூரியனை கொஞ்சம் சந்திரனை கொஞ்சம் இழுத்துருச்சுன்னு சொன்னால் அப்போ என்ன ஆயிரும்? இந்த சந்திரன் கிட்ட ஓடியாந்துடும். ரெண்டு முட்டி மோதி கூட சிதறி போயிடும். அப்போ எல்லாமே ஒரு கணக்கிலேயே கால்குலேஷன் பண்ணி ஒரு தேர்ந்த ஒரு விஞ்ஞானி, ஒரு மனிதன் இருந்து பொருளை தயாரிப்பான்ல, அதை விட பன்மடங்கு சிஸ்டமேட்டிக்காக இயங்கப்பட்டு பார்க்குறோம். சூரிய கிரகணம் வரதை சொல்கிறான். எப்போது வரும் சூரிய கிரகணம்? அது எப்போ வருதுங்கிற சொல்கிறானா இல்லையா? இப்போ இந்த ஆண்டில் சூரிய கிரகணம் வரக்கூடிய நாட்கள்னு பாருங்கள், நெட்டில் தேடி எல்லாம் போடுவான். அந்த சூரிய கிரகணம், சூரியன் பகலில் சூரியன் மறையுது. சூரிய கிரகணம் எடுத்து பகலாக இருக்கும், சந்திரன் போய் குறுக்க மறைச்சிடும். சூரிய ஒளி பூமிக்கு படாமல் மறைத்து விடும். அது எப்போ வரும்? எப்போது வரும்ல, அது எப்போ வரும்னு சொல்கிறான். எங்கே வரும்னு சொல்கிறான். இந்தியாவில் தான் அந்த சூரிய கிரகணம் இருக்குது. அமெரிக்காவுக்கு மறையா, அந்த டைரக்ஷனுக்கு முழுசாக தெரியும் சூரியன். நம்ம டைரக்ஷனுக்கு மறைஞ்சிரும். பாதி எவ்வளவு தெரியும், எத்தனை மணி நேரத்துக்கு இருக்கும், இதுகளெல்லாம் சொல்கிறான்னு சொன்னால் ஏன் சொல்கிறான்? எப்படி சொல்கிறான்? சொல்வதை விட நம்ம என்ன வழங்கணும்னு கேட்டால், சொல்வதற்கு ஏற்றவாறு சிஸ்டமாக இருக்கிறது. தானாக வெடித்து சிதறின பொருள். இப்போ ஒரு பொருள் கண்ணாடிக்கு வரையிறான், ரவுண்டாக அப்படி தானாக வெடிக்கும். கரெக்டாக போகுமா? ஒன்று நீளமாக இருக்கும், ஒன்று சதுரமாக இருக்கும், ஒன்று முக்கோணமாக இருக்கும். வெடித்து தூக்கி எறியும் போது சிதறனா ஒரே சீராக ஒரே ஒழுங்கோடாக வெடித்து சிதறும். ஒழுங்காக வெடிக்காது. அறுத்தா ஒழுங்கோட வரும். போட்டு ஸ்கேல் வச்சு அழுத்தம்னா ஒரே இதாக வரும். இந்த பலகையத்துக்கு எரியிறேன், தூளாக உடையுதுன்னா ஒவ்வொன்றும் சைஸாக உடையும். ஒவ்வொரு பொருளும் ஒரு கணக்கில் உடையும். ஒரு வடிவமும் வித்தியாசமாக இருக்கும், சைஸு வித்தியாசமாக இருக்கும், கோணம் வித்தியாசமாக இருக்கும். அப்படியான ஒரு அடிப்படையில் தானே சிதற முடியும். அப்படி இல்லாமல் ஒரு கணக்கு, ஒரு கட்டுப்பாட்டில் இருக்குன்னு என்ன அர்த்தம்? இது மாதிரியான இதெல்லாம் வால் நட்சத்திரம் 70 ஆண்டுக்கு பிறகு கூட சில வால் நட்சத்திரம் வருமா, அதை சொல்கிறானுங்க. இந்த வால் நட்சத்திரம், இன்றைக்கி வந்த வால் நட்சத்திரத்தை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் 70 வருஷத்துக்கு பார்க்க முடியும். நீங்கள் ஒரு 10 வயசு ஆளாக இருந்து 80 வயசு இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். இல்லாட்டி உங்கள் மகன் தான் பார்க்க முடியும். அப்படி ஒரு வால் நட்சத்திரத்தை சொல்கிறேன். இந்த வால் நட்சத்திரத்தை 70 ஆண்டுகளுக்கு முறை இந்த டைரெக்ஷனில் இந்த ஊருக்கு நேரம் வரும், அவங்க பார்க்க முடியுங்கிறான். அது மாதிரி வருது. அப்போ 70 ஆண்டுக்கு வால் நட்சத்திரத்துடைய கணக்கு 70 வருஷத்துக்கு ஒருக்காக வர்றது கூட கணக்காக வருதுங்கிறேன். 70 வருஷத்துக்கு ஒருக்காகத்தான் நம்ம பூமிக்கு அது தெரியும் என்று இருந்தால், அடுத்த 70 ஆண்டுக்கு பிறகு கரெக்டாக நிற்குதுன்னு சொன்னால், 70 ஆண்டுகளில் ஆண்டு கணக்கு மட்டும் இல்லை, 70 ஆண்டில் இந்த மணியில், இந்த வினாடியில், இந்த டைரக்ஷனில் இந்த ஊருக்கு நேரம் தெரியும். எப்படி சொல்ல முடியுது? அப்போ இறைவன் இல்லாமல் ஒன்றும் இல்லை. கடவுள்னு அப்படி சூப்பர் பவர் இல்லைன்னா அவ்வளோ பொய், நம்ம கிறுக்கன்னு அர்த்தம், முட்டாள்னு அர்த்தம். அதுவாக இருக்குன்னு சொன்னான். அப்போ எல்லா விதமான அறிவியல் கண்டுபிடிப்புகளுமே கடவுள் இருக்கிறான் என்பதை தான் நிரூபித்துக் கொண்டிருக்கே தவிர இல்லைங்கிறதுக்கு ஒரு போர்வையை பொறுத்து கொண்டுகிறார்கள். இன்னும் இறைவன் இருக்கிறான் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. அதையும் பார்த்துவிட்டு மார்க்கத்தில் நம்ம எப்படியெல்லாம் இறைவன் அல்லாஹ்வை நம்பணும்